வணக்கம். கடந்த எபிசோடில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் இருக்கார் பாருங்க, அவரை ட்ரோல் பண்ணியிருந்தோம். ஆனால் தம்பிமார்களுக்கெல்லாம் ராஜ் தான் இந்த கட்சியவே தூக்கி நிமித்த போகிறாரு அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால சில பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அதாவது ராஜ் இஸ் அ நைட்மேர் ஃபார் ஊபிஸா. அந்த ஊபிஸ்ன்றதை அடிச்சுட்டு டிவிக்கேன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதையும் அடிச்சுட்டு விஜய்ஸ் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் போட்டுக்கோங்க. மொத்தமாக விஜயினுடைய அரசியல் கனவை குழி தோண்டி புதைக்கிறதுக்காகவே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ராஜ். இதுக்காக தான் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவுக்கு ஏகபோக சப்போர்ட் இருந்துச்சு. நான் இப்போவும் சொல்கிறேன், டிவிக்கே ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இந்த ராஜா தான் இருப்பான். அதனால இந்த ராஜ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க தம்பிகளா. மேலும் டிவிக்கே நடத்தின ரீசெண்டான ப்ரொட்டஸ்ட்ல சில பல தம்பிகள்லாம் வந்து தன்னுடைய கொண்டாட்டங்களை காமிச்சிருக்கிறாங்க. மேலும் டிவிக்கே என்ன நிலைமையில இருக்கு, அண்ணனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் அலசி ஆராய போறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. என் பேர் வந்து NK பாலாஜி. வணக்கம் NK பாலாஜி. நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண். யாரோ பெரிய ஆக்டர் போல இருக்குது. என்னோட ஃபேன்ஸ். நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால கட்சியவே இவரு தான் தொடங்கி இருக்காரு போல இருக்க. இப்ப தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். சீக்கிரம் எடுத்துருங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசு யாரோ பெரிய அரசியல்வாதி போல இருக்கு. தலைமை செயலகம், ஒருவேளை செக்ரட்டரியேட்ல வேலை செய்யறாரோ. ரிப்பன் பில்டிங். ஓ, சென்னை கார்பரேஷன். ஹைகோர்ட் ஜட்ஜ். அப்ப நீதிபதியா? லாயர் ஆஃப் தி அட்வொகேட். அப்ப வக்கீல். அனுபவம் பட்டு விட்டேன். ஒண்ணுமே புரியல, ஒன்னும் புரியல. இது கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம், இப்பதான் இது நடக்குது. இது தெரியல மேடம், புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற இருக்கு அதுக்கு. ஆமா மேடம். ஆமா மேடம், அது தெரியல மேடம். இப்படி குரூப் 4ல கேக்குற மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவான்? இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிப்போம், கையிலேயே வாங்கிப்போம். பொதுவா கொடுத்திருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன ஏதுன்னு சொல்லி அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? பொதுவா கொடுத்திருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத் AP. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? ஹைதராபாத் AP, ஆந்திர பிரதேஷ். பட் கேட்ட கேள்வி என்ன? உன் ஊர் என்னன்னு கேட்டாங்களா? அப்புறம் ஏன் இந்த பதில்? கேள்வி ஒன்னா இருக்கும், பதில் வேறையா இருக்கும். சம்மந்தம் இல்லாம பதில் சொல்றது தான் இந்த கேம்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த கேம் தான் தம்பி விளையாடுறாப்ல. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா? இந்த லைட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. எதனால அது பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? உங்க டி-ஷர்ட் நல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சி எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க? எனக்கு ஃப்ளவர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆந்திர பிரதேஷ். இவங்க இதுல இருக்க மேடம், நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன். உங்க குரூப்ல இருக்கிறேன் நான் இப்ப. ஏதோ வாட்ஸ்அப் குரூப் போல இருக்கு. உங்க குரூப்ல இருக்கிறேன் நான் இப்ப. இதுக்கு போச்சு, மாட்டினியா? வச்சு செய்ய போறாங்க உன்னை. இனிமே தீவிரமான செக்கிங் தான். ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. உன் பேக்ரவுண்ட் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் சட்ட பேக்கெட்டில் 200 ரூபா காசு இருக்கா, இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய போகிறாங்க. உன் டவுசரை கழட்ட போகிறாங்க. தீவிரமான ஃப்ரிஸ்கிங் நடக்க போகுது. நண்பர்களே, இது போல ஏகப்பட்ட கருப்பு ஆடுகள் கூட்டத்துக்குள்ளார நுழைஞ்சிருக்கு. தாவேகா தோழர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். படம் உங்க வட முடியும்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி பாத்தீங்களா? சைக்கிள் கேப்ல ரசினி ஃபேனை உள்ள நுழைச்சிட்டாங்க. ஏன் ரசினின்னு சொன்ன வாயால விசைன்னு வராதா? இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பார்த்தது இல்ல. தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. சைலண்ட். தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. நேத்து நைட் அறிவிச்சாரு. நேத்து நைட்ல இருந்து தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், மகளிர் அணி எல்லாமே வந்துட்டாங்க. 8வது படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்க, 12வது முடிக்காதவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றாரு. இங்க தமிழ்நாடே பக்கத்துல அருந்து போச்சு. அருந்து போச்சா? இங்க தமிழ்நாடே பக்கத்துல அருந்து போச்சு.
அதிர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். அதிர்ந்து போச்சுன்னு சொல்லலாம், அருந்து போச்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணுமானாலும் சொல்லலாம். அதிர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். 2026ல இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட ஏய் என்னடா சொல்ல வர? 2026ல இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட தளபதி அறையில் உட்காரு, இதுக்கு மேல லாக்அப் எடுத்து வராரு. வராருன்னு சொல்லலாம், வராதுன்னு சொல்லலாம். சும்மா நாக்கு ரோலிங் ஆகுது. இதெல்லாம் பெரிய விஷயமா பேசக்கூடாது. மேல லாக்அப் எடுத்து வராரு. இனிமேட்டு வந்தாக்கா எங்க தளபதி விஜய் அண்ணன் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாரு. சாரி எதுக்கு அப்படின்னு போர்டு வச்சுக்கிட்டு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். கருப்பு விஜயகாந்த விட்டான். விஜயகாந்தினுடைய தோல் நிறம் கருப்பு அப்படின்ற விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறார். இனிமேல் தளபதி விட மாட்டான். ஆமாமா விட மாட்டீங்க, நீங்க சும்மாவே விட மாட்டீங்க தெரியும். இனிமே விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா நின்னாரு. விஜயகாந்த் ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எலெக்ஷன்ல நின்னாரு, அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சி தலைவரானாரு அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா நின்னாரு, அது மாஸ் வெற்றி கிடையாது. விஜயகாந்த் பெற்றதெல்லாம் என்ன வெற்றி அப்படின்னு ஏளனம் செய்கிறார். தளபதி வந்து நின்னு 2026ல அரியணையில உட்கார போறாரு. அரியணைன்னா அந்த மன்னர்கள்லாம் உட்கார்ந்து ஆட்சி செய்வாங்களே, அதுதானே அரியணை. எம்ஜிஆர் எப்படி 10க்குனே ஜெயிச்சாரோ, எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. 1984ல எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. அவருக்கு கிட்னி சர்ஜரி நடந்துச்சு. ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே திமுகல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா அண்ணாத்த கதை அப்படியா? எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு. நீங்க குடிக்க வேண்டியது டீ இல்லப்பா, ஹார்லிக்ஸ். ஏன்னா இன்னும் வளர வேண்டியது இருக்கு. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவரை இப்படி கண்ட இடத்துல பிடிச்சு தூக்க கூடாது. தம்பி நீ இப்படிதான் பிடிச்சு தூக்குவியா? இது தமிழக கூட்டம் இல்ல. நாங்க நம்ப மாட்டோம். நாம் தமிழர் கட்சியினர் உங்களை செக் பண்ணிட்டு ப்ரூஃப் கொடுத்தா தான் நாங்க அதை நம்புவோம். தமிழக கூட்டம் இல்ல, தமிழக வெற்றி கழக கூட்டம். தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். நாங்க ஏதோ பாஜக நினைச்சிட்டோம். இப்பயும் சொல்றேன், நாளை நமது வெற்றியா நமது. போர்க்காட்சிகள் இடம்பெறக்கூடிய திரைப்படங்கள்லாம் இந்த படை தளபதி தன்னுடைய பரிவாரங்கள் முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு, அந்த மாதிரி இருக்குது. இப்பயும் சொல்றேன், நாளை நமது வெற்றியா நமது நமது. எம்ஜிஆர் அப்பயே பாட்டு பண்ணாருங்க, நல்லவருக்கு வரணும், நல்ல ஆட்சி வரணும், நல்லவர் வரணும், உத்தமர் வரணும், நியாயமானவர் வரணும், அதுக்கு நாங்க தான் வரணும். இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. யூ மீன் டிஎம்கே ஆட்சி? நானும் திமுகல கல்யாணம் பண்ணேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏதோ இலவச திருமண திட்டங்கள் மூலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல வர்றாரு. நானும் திமுகல கல்யாணம் பண்ணேன், சும்மா பேருக்கு சொல்ல. ஏன்னா கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வச்சாங்க. ஏ கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, வேற என்னையா பண்ணி வைப்பாங்க? ஏன்னா கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வச்சாங்க. என் தளபதி அரியணையில் என்ன உட்கார வைப்பாரு. ஒன்னா அரியணையில் உட்கார வைப்பாரா? அதுக்கு தான் அவர் கட்சி தொடங்கியிருக்காரா? டிவிக்கே தான் வரும். மக்கள் அதை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா? ஒவ்வொரு வீட்டில் என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அப்பா நீ டிவிக்கே ஓட்டு போடணும், ஓட்டு போட தான் நான் படிப்பேன். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி ஓலாவுக்கு வேலைக்கு போய் ஸ்விக்கிக்கு வேலைக்கு போய் இப்படி கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு ஃபீஸு கட்டி தம்பி படிடா அப்படின்னு சொன்னா, அப்பா நீ டிவிக்கே ஓட்டு போடணும், ஓட்டு போட தான் நான் படிப்பேன், நான் படிச்சு பெரிய ஆளவன். ஓட்டு போட்டால் தான் படிப்பாராம். டிவிக்கே அப்படியா? ஓஹோ, விஷயம் அப்படி போதா? இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவ்வளோ மனநிலையில் தளபதி வந்து எல்லா நெஞ்சிலும் குடிக்கிட்டேன். ஆமாம்மா, எல்லாரும் நெஞ்சிலையும் கூட்டியிருக்கிறாரு. திமுக காரங்க, அதிமுக காரங்க, விசிக காரங்க, பாமக காரங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க, பாஜக காரங்க, ஏன் மோடி நெஞ்சிலேயே கூட்டியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, 2027 டிவிக்கு, அதாவது குழந்தைகள், 18 வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகள். ஒரு வீட்டில் 2 ஓட்டு, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு எங்கள் தளபதி அறிஞர். விஜய் வீட்லேயே விஜய் விட்டுட்டா 5 ஓட்டு இருக்கு. அந்த 5 ஓட்டில் 2 ஓட்டு வாங்கிட்டாலே இவர் சொல்றதெல்லாம் நடந்துரும். ஆனால் சாத்தியமா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? 42 வாட்டில் தனி மெஜாரிட்டியில் ரெக்கார்ட் பிரேக். எப்படி அம்மா வந்து ரெக்கார்ட் பிரேக் அடிச்சாங்களோ அடுத்து தளபதி விஜய் அடிப்பாரு. டோனி செஞ்சுரியை பார்த்துருப்போம், தென்லுகர் செஞ்சுரி பார்ப்போம். தளபதியோட டபுள் செஞ்சுரி இல்ல, இது ட்ரிபிள் செஞ்சுரி. தம்பி அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தப்பு. கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த செஞ்சுரி தமிழ்நாட பார்க்கும். அன்னைக்கு எப்படி வேர்ல்டு கப்பை விட்டாங்களோ இந்த வேர்ல்டு கப்பை தளபதி விட மாட்டாரு. எது வேர்ல்டு கப்பா? வேர்ல்டு கப்பை 2026 கையில இழந்த போட்டு விஜய் தான். என்னையா சொல்ற? அதுக்கு எதுக்கியா கட்சி ஆரம்பிக்கணும்? வேர்ல்டு கப் கையில பிடிக்க அதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இல்லையா சேரணும்? 2026 தளபதி அரியணையில் உட்காரு, இந்த நாடே பார்க்கும்.
இந்த பேட்டி நான் கொடுக்குறேன். சத்தியமா சொல்றேன், 2026 தளபதி தான் உட்காருவாரு. 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ எந்த விபரீத முடிவுகளுக்கும் இவர்கள் போய்விடக் கூடாது. ஆனா போற சூழல் இருக்கு. ஸோ அதனால தேசிய குழந்தைகள் நல ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், இப்படி பல அமைப்புகள் சேர்ந்து இவர்களை தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆளே இல்லனா. Wait a minute. Who are you? Third semester வரைக்கும் we want online. Fourth semesterல இருந்து நீ ஆஃப்லைன்ல வை. என்ன மயிர் வேணா புடுங்க, நாங்க கவலைப்பட போறது கிடையாது. உதயநிதி ஆள் இல்ல, அவங்க அப்பா முக ஸ்டாலின் ஒரு ஆளே இல்ல. நான் எங்களுக்கு மேட்டரே இல்லனா. கல்வித்துறை அமைச்சர், சீஃப் மினிஸ்டர், இளைஞரணி தலைவர் எல்லாரும் வரணும். முக்கியமா ஸ்டாலின் வந்தே ஆகணும். கல்வித்துறை அமைச்சரும் வரணும். என்னோட முதல் ஓட்டே தலைவா, உனக்கு தான் தலைவா. என்னைக்குமே உனக்கு நான் சப்போர்ட்டா நாங்க நிப்போம் தலைவா. என்னதான் இருந்தாலும் சீமானு கீழே தான் விஜய் 8 to 10% தான் வாக்கு கிடைக்கும். சீமானா சிற பச்சோந்தினா அவன். குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? ஃபர்ஸ்ட் தம்பி விஜய தம்பி, என் தம்பி மாதிரி அப்படினா விஜய் அரசியல் தம்பியாவது இதுவாவது சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சோந்தி, அவனுக்கு கீழ. குருநாதா மாட்டைட்டத்தையும் மனுஷைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. இது மட்டும் இல்லாம அண்ணன் தளபதிக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள் சக டிவிகே அணில்கள். மரத்துல ஏறாத, இறங்க. கொஞ்சம் இறங்கு, கோச்சுக்காத ப்ளீஸ். கொஞ்சம் இறங்கு, 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 வா. இந்த சிறுவாண்டு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா வழிநடத்துவதே ஒரு பெரிய சிக்கல். அந்த சிக்கலை அழகாக கையாள்கிறார் அண்ணன் புசியானந்த் அவர்கள். போராட்டத்தினுடைய நோக்கம் தவறு அப்படின்னு நம்ம சொல்லவே போறது கிடையாது. நோக்கம் சரிதான், அது யாரு செய்தாலும் அதுக்கு நம்மளுடைய சப்போர்ட் இருக்கு. ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன அரசியலை முன்வைக்கிறாங்க, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இப்படின்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியை சைலண்டாக இருந்து எனேபிள் செய்யக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க. எனேபிளர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை. 2026 அண்ணனுடைய சினிமா ரீஎன்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆவலோட நானும் காத்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Did I do?